வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் கைது என்று என்சிபி அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் கைது என்று என்சிபி அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் கைது என்று என்சிபி அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 3000 கோடி ரூபாய் மதிப்பிலான மெத்தம்பெட்டமைன் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக் தேடப்பட்டு வந்தார். இந்த நிலையில் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் கைது என்று என்சிபி அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ஜெய்ப்பூரில் போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம், விவரங்கள். வணக்கம். போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த சில நாட்களாக மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது ஜாஃபர் சாதிக் விவகாரம். ஏனென்றால் ஜாஃபர் சாதிக் பல கிலோ கணக்கிலான போதைப் பொருட்களை அவர் கொண்டு வந்தார் என்று ஒரு பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவருக்கு பல அரசியல் பிரபலங்கள் அதே போல திரை பிரபலங்களுடன் தொடர்பு இருப்பதும் தெரிய வந்தது. எனவே யார் யாரையெல்லாம் அழைத்து விசாரிக்கப் போகிறார்கள் என்று ஒரு பெரிய பட்டியலே வெளியாகி கொண்டிருந்தது. இந்த நிலையிலே ஜாஃபர் சாதிக்கினுடைய வீடு, அவருடைய அலுவலகம் போன்ற அனைத்துமே சீல் வைக்கப்பட்டு அவரது வீட்டிலிருந்தும் அலுவலகங்களிலிருந்தும் ஆவணங்கள் ஏராளமாக கைப்பட்டு அவருக்கும் சினிமா பிரபலங்களுக்கும் குறிப்பாக பிரபல அரசியல்வாதிகளுக்கும் யார் யாருக்கு என்னென்ன தொடர்பு இருக்கிறது, இந்த ஜாஃபர் சாதிக்கினுடைய அந்த கடத்தல் விவகாரங்களில் இவர்களுக்கும் தொடர்பு உண்டா என்பதெல்லாம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில அவர் தலைமறைவாகி இருந்தார். தற்போது அவர் இருக்கக்கூடிய இடம் கண்டறியப்பட்டு ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது ஒரு தமிழ்நாடு அளவில என்றல்லாமல் இந்திய அளவில ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு முக்கியமான ஒரு விவகாரமாக பார்க்கப்பட்டது. கடந்த சில நாட்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஏனென்றால் 3000 கோடி ரூபாய் போதைப் பொருள் பிடிபட்ட விவகாரம் என்பது ஒரு மிகப்பெரிய விவகாரமாக இருந்து வந்தது. இந்த நிலையில ஜாஃபர் சாதிக் எந்த நாட்டிலே ஒளிந்து கொண்டிருக்கிறார், எங்கே இருக்கின்றார், அவரை கண்டுபிடித்து அவரை கைது செய்து அழைத்து வந்தால்தான் அவருக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் தெரிய வரும். அவர் எந்த நாட்டிலிருந்து இந்த போதைப் பொருட்களை கொண்டு வருகிறார், அந்த போதைப் பொருளை கொண்டு சென்று எந்த இடத்துல விற்பனை செய்கின்றார் உள்ளிட்ட பல விஷயங்களை கண்டறிய வேண்டிய தேவை இருந்தது. எனவே தற்போது ஜாஃபர் சாதிக் இருக்கக்கூடிய இடம் கண்டறியப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். விரைவிலே அவர் முழுதாக விசாரணை செய்யப்படுவார் என்றும், அவர் எப்படி கைது செய்யப்பட்டார், அவருக்கும் பிரபலங்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன என்பதெல்லாம் இனி தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ செய்தியாளர் சந்திப்பும் காவல்துறையினர் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த பிரபல கடத்தல் மன்னனாக அறியப்பட்ட ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த விவகாரத்தால் பலரும் அந்த பிரபலங்கள் அவரோடு தொடர் நெருக்கத்திலே இருந்த பலரும் தற்போது அவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜெய்ப்பூரிலே போதைப் பொருள் கடத்தல் அந்த தடுப்பு பிரிவினர் ஜாஃபர் சாதிக்கை கைது செய்திருக்கிறார்கள். அவர் இந்த விவகாரத்தை, அதாவது போதைப் பொருளை கடத்தி பல இடங்களுக்கு கைமாற்றி விடுவது, அதன் மூலமாக பல கோடிகளை திரட்டுவது போன்ற விவகாரங்களை பல ஆண்டுகளாக செய்து வருவதாக கூறப்படும் நிலையில் அவருக்கு இந்த தொடர்பு எப்படி கிடைத்தது, அவருடன் யார் யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் காவல்துறையினர் மிக தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.